தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதியோட அரசியல் பயணம் நாளுக்கு நாள் எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதாவது தளபதி இப்போ அவரோட சுற்றுப்பயண திட்டத்தை மாத்திருக்காரு. திமுகவோட முப்பெரும் விழா நடந்த அதே கரூருக்கு வர சனிக்கிழமை தளபதி சுற்றுப்பயணம் போறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு. தளபதியோட இந்த திடீர் முடிவு திமுகவுக்கு ஒரு நேரடி சவாலாகவே பார்க்கப்படுது. ஏன்னா முதல்ல தளபதியோட இந்த சுற்றுப்பயணத்துல செப்டம்பர் 27ஆம் தேதி வட சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு போற மாதிரி தான் திட்டம் போடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த திட்டம் மாற்றப்பட்டு சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களுக்கு போற மாதிரி பிளான் பண்ணப்பட்டுச்சு. இந்த நிலைமையில இப்போ இந்த திட்டமும் மாற்றப்பட்டு சேலத்துக்கு பதிலா கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களுக்கு தளபதி சுற்றுப்பயணம் போக போறாரு. காலையில 11 மணிக்கு நாமக்கல் மாவட்டத்திலையும் மாலை 3 மணிக்கு கரூர்லயும் தளபதி பேச இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியில வந்திருக்கு. தளபதியோட சுற்றுப்பயணத்துல இந்த திடீர் மாற்றம் அரசியல் வட்டாரத்துல பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஏன்னா சமீபத்தில் திமுகவோட முப்பெரும் விழா கரூர்ல நடந்து முடிஞ்சது. இந்த விழாவை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. அந்த முப்பெரும் விழாக்கு திமுக கொடுத்த பில்டப் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருந்தது. இன்ஸ்டாகிராம் பிரபலங்களுக்கு காசை கொடுத்து 1 லட்சம் சேர் போட்டு இடம் இல்லாம 1.5 லட்சம் பேர் வெளியில இருந்தாங்க அப்படின்னு திமுக ஒரு பொய்யான விளம்பரம் செஞ்சது இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி இப்போ கரூர் போறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு. கரூர் மாவட்டத்தில் தளபதி பேசுறதுக்கு எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்கு. ஏன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பண மோசடி வழக்குல ஜெயிலுக்கு போயிட்டு இப்ப ஜாமீன்ல வெளியில வந்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம அவர் மதுவிலக்குத்துறை அமைச்சரா இருக்கும்போது 10 ரூபாய் எதுக்கு வாங்கினாரு அப்படிங்கிறதும் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ இப்படி நிறைய விஷயங்களை தளபதி பேசுறதுக்கு ஒரு நல்ல மாவட்டமா கரூர் மாவட்டம் இருக்கு. போன வாரம் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள்ல தளபதி செஞ்ச சம்பவத்தை விட இந்த வாரம் கரூர் மாவட்டத்துல தளபதி செய்ய போற சம்பவம் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ தளபதி என்ன செய்ய போறாரு, என்னென்ன பேச போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.